டிசி காமிக்ஸில் இருக்க ஜஸ்டிஸ் லீக் அப்படின்ற சூப்பர் ஹீரோ டீமை பேஸ் பண்ணி வந்த அனிமேட்டட் மூவிஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜஸ்டிஸ் லீக் காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் அப்படின்ற 2015 வந்த ஒரு அனிமேட்டட் மூவி. இது டிசியோட மெயின் கண்டினியூட்டியில் வந்த எந்த ஒரு ஸ்டோரிஸையும் கனெக்ட் பண்ண போகிறது கிடையாது. இது ஒரு ஆல்டர்னேட் நியூஸில் நடக்கிற ஒரு ஸ்டாண்ட் அலோன் எல்ஸ் வேர்ல்டு மூவி. டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் லீகை நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஏற்கனவே ஜஸ்டிஸ் லீக் கிரைசிஸ் ஆன் டூ எர்த்ஸ் அப்படின்ற மூவியில் ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஒரு ஈவில் வெர்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் லீகை பார்த்துருப்போம், கிரைம் சிண்டிகேட் அப்படின்ற நேமில். பட் இங்கே இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் லீக் டீமில் மொத்தமே 3 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஆல்டர்னேட் வெர்ஷன் ஆஃப் பேட்மேன், சூப்பர்மேன் அண்ட் வண்டர் வுமன். பட் மற்ற இடத்துல இருக்க மாதிரி கிளார்க் கென்ட் சூப்பர்மேனாவோ இல்லை ப்ரூஸ் வெயின் பேட்மேனாவோ இல்லை டயானா பிரின்ஸ் வண்டர் வுமனாவோ இருக்க போகிறது கிடையாது. இங்கே ஹெர்னன் குவாரா அப்படின்ற ஒரு புது பர்சன் தான் சூப்பர்மேனாக இருக்காரு. டாக்டர் கிக் லாங்ஸ்டாம் அப்படின்ற ஒரு ஆள் தான் பேட்மேனாக இருக்காரு. அதே மாதிரி பெக்கா அப்படின்ற ஒன் ஆஃப் த நியூ காட்ஸ் தான் வண்டர் வுமனாக இருக்காங்க. இந்த ஸ்டோரி நடக்கிற எர்த் வந்து மல்டிவர்ஸ் இருக்கக்கூடிய எர்த் 8920. இப்போ இந்த மூவியோட பிளாட்டுக்குள்ளே போயிடலாம். கிரிப்டான்கிற பிளானட் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துட்டு இருக்கு. அங்கே ஜாரல் அந்த பிளானட்டை பற்றின எல்லா டேட்டாவையும் ஒரு டிரைவில் வச்சு அதை ஆஃப் வேர்ல்டுக்கு அனுப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஒய்ஃபோட எக்கில் தன்னோட சொந்த டிஎன்ஏவை ஸ்ப்ளைஸ் பண்ணி அதையும் அந்த ஸ்பேஸ் பாடில் வச்சு கிரிப்டானை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது எங்கே போய் லேண்ட் ஆகுதோ அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி மக்களுக்கு அதை எடுத்தவங்க நல்லது பண்ணுன்ற மாதிரி நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் ஜென்ரல் ஜாட் அங்கே வராரு. ஜாரல் கூட ஃபைட் பண்ணுறாரு. பிகாஸ் அந்த ஸ்பேஸ் பாட்குள்ளே வச்சிருக்க அந்த எக்கில் ஜாரல் தன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் அவரோட டிஎன்ஏ அதில் ஸ்ப்ளைஸ் ஆகும். பட் அந்த ஃபைட்டில் ஜாரலோட ஹேண்டை ஜெனரல் ஜாட் ஷூட் பண்ணி பிளாஸ்ட் பண்ணிடுறாரு. அதே நேரத்தில் ஜெனரல் ஜாட் தன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை அதில் இன்சர்ட் பண்ணி ஓன் டிஎன்ஏவை அதில் ஸ்ப்ளைஸ் பண்ணிடுறாரு. அப்போதைக்கு கிரிப்டான் வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த ஸ்பேஸ் பாடை ஜாரல் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டானை விட்டு வெளியே போகிற மாதிரி லான்ச் பண்ணி விட்டுறாரு. அந்த ஸ்பேஸ் பாட் டீப்பர் ஸ்பேஸ்க்கு போயிடுது. ஸோ அது ட்ராவல் பண்ணுற டைமில் அந்த இன்குபேட்டரோட ஹீட்டால் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ ஸ்ப்ளைஸ்ட் எக் ஒரு பேபி பாயா உருவெடுக்குது. அது ஆக்சுவலாக நம்ம மற்ற மூவிஸில் பார்த்த மாதிரி கேல் எல் கிடையாது. இது ஜெனரல் ஜாடோட சன். அந்த ஸ்பேஸ் பாட் எர்த்தை நோக்கி வருது. டெக்சாஸ் மெக்சிகன் பார்டரில் போயிட்டு லேண்ட் ஆகுது ஒரு ரூரல் ஏரியாவில். அந்த இடத்துல மெக்சிகோவை சேர்ந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அவங்க அந்த ஸ்பேஸ் பாடை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கப்புள் அந்த சைல்டை அடாப்ட் பண்ணி தன்னோட சொந்த சைல்டாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபெடரல் ஃபோர்ஸஸ் அந்த ஸ்பேஸ் பாடு வந்த விஷயத்தை தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. பட் அங்கே யாருமே காணோம். பிகாஸ் அவங்க ஆல்ரெடி லேட்டாக வந்துட்டாங்க. ஆக்சுவலாக ஃபெடரல் ஃபோர்ஸஸ்ங்கிறது கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் கிடையாது. இவங்க எல்லாமே வந்து சயின்டிஸ்ட் லெக்ஸ் லூத்தருக்காக ஒர்க் பண்ணுறவங்க. லூத்தருக்கு அந்த ஸ்பேஸ் பாட் எர்த்தை நோக்கி வருதுன்ற விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அவர் ஆல்ரெடி ட்ராக் பண்ணனால தான் தன்னோட ஹென்ச்மென்ஸை அங்கே அனுப்பி அந்த ஸ்பேஸ் பாடை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்காரு. பல வருஷம் கழிச்சு அந்த மெக்சிகன் மைக்ரண்ட் கப்பலால் அடாப்ட் பண்ணி வளர்க்கப்பட்ட அந்த பையன் சூப்பர்மேனாக மாறிடுறான். பட் மற்ற நியூஸில் பார்த்த மாதிரி சூப்பர்மேன் வந்து ஒரு பப்ளிக் ஃப்ரெண்ட்லியோ இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியோ கிடையாது. இந்த சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூட் அண்ட் வயலண்டான நேச்சருடைய ஒரு பர்சன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா த வே ஹி பிராட் அப் பை த இல்லீகல் மைக்ரண்ட்ஸ். சட்டப்பூர்வமாக குடிபெயராமல் மறைஞ்சு வாழ்ந்த ஒரு அகதிகளால் வளர்க்கப்பட்ட அந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்கிறது அந்த பேக்ரவுண்ட் தான் அவனை வந்து ரொம்ப கிரஃபி வயலண்ட் நேச்சரோட மாற வச்சிருக்கு. அந்த நேரத்தில் 3 பேர் கொண்ட ஒரு குரூப்புக்கு அவன் லீடராகவும் இருக்கான். அந்த குரூப்பில் இன்னும் 2 சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. ஒன்று பேட்மேன். இது நம்ம நினைக்கிற மாதிரி ப்ரூஸ் வெயின் கிடையாது. டாக்டர் கிர்க் லாங்ஸ்டாம் அப்படின்ற ஒரு சூடோ வேம்பயர் மேன். அது மட்டும் இல்லாமல் வண்டர் வுமன் எல்லாரும் நினைக்கிற மாதிரி டயானா பிரின்ஸ் கிடையாது. தெமிஸ்காராலேருந்து வந்த அந்த பிரின்ஸ் கிடையாது. இது அப்போகலிப்ஸ்லேருந்து வந்த ஒன் ஆஃப் த நியூ காட்ஸ் ஆன பெக்கா. 3 பேர்த்தோட பிஹேவியர்ஸ் ஒரு மாப்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்குது. பப்ளிக்கோட பார்வையில் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸை க்ரியேட் பண்ணுது. யாராவது எனிமீஸை பார்த்தாலோ அவங்கள டார்கெட்டாக ஃபீல் பண்ணாலோ அவங்கள கேப்சர் பண்ணி அவங்கள கவர்மெண்ட் கிட்ட சரண்டர் பண்ணாமல் இல்லை பனிஷ்மெண்ட் கொடுக்காம டேரெக்டாக இவங்களே கொண்டுறாங்க. சூப்பர்மேன் ஹெர்னன் குவாரா டாக்டர் சிலா ஸ்டோனை ஹையர் பண்ணுறாரு அவருக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் சிலா ஸ்டோனோட ஃப்ரெண்டான டாக்டர் ரே பால்மர் அண்ட் டாக்டர் விக்டர் ஃப்ரைஸ் அவங்களையுமே அசோசியேட் ஒர்க்கர்ஸாக ஹையர் பண்ணுறாரு. பட் சிலா ஸ்டோன் அண்ட் விக்டர் ஸ்டோன் 2 பேர்த்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோபோட் வந்து கொன்னுடுது. அந்த ரோபோட்க்கு சூப்பர்மேனுக்கு இருக்க மாதிரியே ஹீட் விஷன் இருக்கு. டாக்டர் ரே பால்மரையும் ஒரு ரோபோட் கொன்றுது. அந்த ரோபோட் கையில் ஒரு ஸ்வாட் இருக்கு. அது வண்டர் வுமனோட ஸ்வாட் மாதிரியே இருக்கு. டாக்டர் விக்டர் ஃப்ரைஸும் ஒரு ரோபோட்டால் மர்டர் பண்ணப்படுறாரு. ஸோ அது மர்டர் பண்ணும்போது அவரோட கழுத்தில் வேம்பேரிக் பைட் மார்க்கை விட்டுட்டு போயிடுது. அவரோட பாடியிலேருந்து ஃபுல்லாக பிளட்டை ட்ரைன் பண்ணிடுது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர் லூயிஸ் லேனை வாட்ச் டவருக்கு சூப்பர்மேன் இன்வைட் பண்ணி நடந்த எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. டாக்டர் சிலா ஸ்டோன் அண்ட் ஹிஸ் அசோசியேட் ஒர்க்கர்ஸை எதுக்காக ஹையர் பண்ணேன் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அந்த ஸ்பேஸ் பாட்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த டிரைவில் இருக்கக்கூடிய டேட்டா கரப்ட் ஆகிருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி ஹியூமனிட்டிக்கு நல்லது பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் அவங்களெல்லாம் ஹையர் பண்ணேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் பேட்மேன் தன்னோட பழைய ஃப்ரெண்டான டாக்டர் வில் மேக்னஸை சந்திக்க போகிறாரு. அப்போ வில் மேக்னஸ் ஜஸ்டிஸ் லீக்குக்கு எதிராக ஏதோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, யாரோ
கான்ஸ்பயர் பண்ணுறாங்கன்ற மாதிரியான விஷயத்தை ரிவீல் பண்ணுறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேட்மேன், வில் மேக்னஸ், அவரோட ஒய்ஃபான டீனா 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆக்சுவலாக இவங்க எல்லாத்தையுமே மென்டர் பண்ணது சயின்டிஸ்ட் லெக்ஸ் லூத்தர் தான். ஸோ இவங்க 3 பேர்த்துக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு உங்களோட மைண்டையும் நாலேஜையும் யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காரு. டாக்டர் கிக் லாங்ஸ்டாம் தன்னோட ஏர்லியர் டேஸ் ஆஃப் லைஃப்பில் லிம்போமா அப்படின்ற ஒரு வகையான டியூமரால் அவதிப்பட்டு இருந்தார். ஸோ பேட்மேனை யூஸ் பண்ணி வில் மேக்னஸோட அந்த நானைட் டெக்னாலஜிஸையும் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் க்யூரை ரெடி பண்ணி தனக்கு கொடுத்து அந்த லிம்போமா டியூமரை க்யூர் பண்ணிடலாம்னு நினைக்கும் போது ஆக்சிடென்ட்லி அவரை அது ஒரு ஹியூமன் வேம்பயராக மாற்றிடுது. அவருக்கு பிளட் தர்ஸ்ட்டும் வந்துடுது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பாவையில் அவர் ஒரு பேட் என்டைட்டியாக தெரிகிறாரு. அதனால மனித இனத்துக்கிட்ட இருந்து ஓடி ஒளிஞ்சு தலைமறைவாக தான் நம்ம டாக்டர் கிக் லாங்ஸ்டாம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. சூப்பர்மேன் ஹெர்னன் குவாரா அவரை கண்டுபிடிச்சி அவரை கன்வின்ஸ் பண்ணி உன்னோட எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி கிரிமினல்ஸை பனிஷ் பண்ணு, நீ நல்லது செய்யு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் டாக்டர் கிக் லாங்ஸ்டாம் ஜஸ்டிஸ் லீக்ல சேர்றதுக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்மேன் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் வில் மேக்னஸோட கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி ப்ராஜெக்ட் ஃபேர் பிளேவை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அந்த ப்ராஜெக்ட் ஃபேர் பிளேயில் எந்தெந்த சயின்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த சயின்டிஸ்ட்டில் 3 பேர் தான் அந்த ரோபோட்ஸால் கொல்லப்பட்டாங்க. அவங்க தான் டாக்டர் ரே பால்மர், விக்டர் ஃப்ரீஸ் அண்டு டாக்டர் சில்லா ஸ்டோன். ஸோ மற்றவங்களும் டேஞ்சரில் தான் இருக்காங்க. மற்ற சயின்டிஸ்ட்டும் எந்த நேரத்தில் வேணாலும் கொல்லப்படுவாங்க. நேரத்தில் வண்டர் உமன் தன்னோட பழைய லவ் இன்ட்ரெஸ்டான ஸ்டீவ் ட்ரெவரை மீட் பண்ணுறாங்க. பட் ஸ்டீவ் ட்ரெவர் வண்டர் உமன் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு வண்டர் உமனோட பழைய லவ் ஸ்டோரியை சொல்லி அவங்கள கடுப்பேற்றி விட்டுறாங்க. ஸோ வண்டர் உமனோட பழைய லவர் யார் அப்படின்னா அப்போகாலிப்ஸில் இருக்கக்கூடிய ரூலரான டார்க்சீடோட பையன் ஓரியான் தான். ஸோ ஓரியானுக்கும் வண்டர் உமனுக்கும் ஒரு கட்டத்தில் மேரேஜ் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஏதோ ஒரு காரணங்களால் அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஓரியான் கொல்லப்படுறான். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்போகாலிப்ஸ்லேருந்து வண்டர் உமன், அதாவது நம்ம பெக்கா, எஸ்கேப் ஆகி இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஃபேர் பிளேயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ரிமைனிங் சயின்டிஸ்ட்லாம் ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்கை பேட்மேன் பார்த்தீங்கன்னா உளவு பார்க்குறாரு. அதே நேரத்தில் ரோபோட் வந்து அங்கே அந்த சயின்டிஸ்ட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. பேட்மேன் அந்த ரோபோட்ஸை எதிர்த்து ஃபைட் பண்ணுறாரு. எல்லா சயின்டிஸ்ட்டையும் அந்த ரோபோட்ஸ் கொன்றுது. பட் டாக்டர் வில் மேக்னஸை மட்டும் விட்டுட்டு போயிடுதுங்க. ஸோ அப்போ பேட்மேனுக்கு ஏதோ சந்தேகம் ஏற்படுது. டாக்டர் வில் மேக்னஸை பேட்மேன் வாட்ச் டவருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சூப்பர்மேன் ரொம்ப கடுப்பாகி போய் வில் மேக்னஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ தனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை லெக்ஸ் லூத்தரால் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சூப்பர்மேன் நினைக்கிறாரு. அதனால லெக்ஸ் லூத்தரை மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் பாட் மூலிமா மூணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. சூப்பர்மேன் கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு. ஸோ உன்னோட பிளானட் கிரிப்டான் இறந்து போனதுக்கு காரணம் உன்னோட ஒரிஜினல் அப்பாவான ஜெனரல் சாடு தான். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸ் பாடில் ஜோரலால் வைக்கப்பட்ட அந்த டேட்டா டிரைவை பிரசிடென்ட் வாலர் கேப்சர் பண்ணிட்டாங்க. அவங்கள்ட்ட தான் அந்த ரியல் டேட்டா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அதை கேட்ட சூப்பர்மேன் அங்கேருந்து கிளம்புறாரு. பட் அவர் போனதுக்கப்புறம் இமீடியட்டாக அங்கே ஒரு ரோபோட் வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை ப்ளோ அப் பண்ண வச்சிருது. பட் எப்படியோ அதுலேருந்து டாக்டர் லெக்ஸ் லூத்தர் எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரசிடென்ட் வாலர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்மேன் தானே அங்கே போனார் லாஸ்ட்டாக, அப்போ லெக்ஸ் லூத்தரோட அட்டாக்கும் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ப்ளோ அப் ஆனதுக்கும் சூப்பர்மேன் தான் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஃபேர் பிளேவை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் ஃபேர் பிளேன்றது அந்த ஜஸ்டிஸ் லீக் இருக்கக்கூடிய 3 டீம் மெம்பர்ஸை எப்போ கேப்சர் பண்ணுமோ அப்போ கேப்சர் பண்ணுறதுக்கான நெசசரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது தான். ஸோ சூப்பர்மேன் அண்ட் வண்டர் உமன் பிரசிடென்ட் வாலர் கிட்ட காரணம் சொல்லி கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறாங்க. பட் அது ஃபைட்டில் போய் முடியுது. அந்த நேரத்தில் லெக்ஸ் லூத்தர் பூம் டியூப் வழியாக அங்கே டெலிபோர்ட் ஆகி வராரு. அப்போ பிரசிடென்ட் வாலர் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஸ் லீகை தேவையில்லாமல் யாரோ மாட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைமையும் கெயின் பண்ணி கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் வாட்ச் டவரில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் வில் மேக்னஸ் எதுக்காக அந்த ரோபோட்ஸை கிரியேட் பண்ணி மற்றவங்களை கொன்ன அப்படின்றதுக்கான காரணத்தை சூப்பர்மேன் கிட்டையும் பேட்மேன் கிட்டையும் சொல்கிறாரு. ஸோ அவர் யூஸ் பண்ண அந்த ரோபோட்ஸ்க்கு மெட்டல் மேன்ற மாதிரி நேம் வச்சிருக்காரு. அதில் ஒரு 4 ரோபோட்ஸ் இருக்குது. பட் 3 ரோபோட்ஸ் தானே அவங்கள கொண்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா 4வது ரோபோட் யாருன்னா டாக்டர் வில் மேக்னஸோட ஒய்ஃப் டீனா உருவத்தில் இருக்கக்கூடிய பிளாட்டினம் அப்படின்ற ரோபோட். ஏன்னு கேட்டிங்கன்னா வில் மேக்னஸ்க்கு ஒய்ஃப் டீனா இருந்திருக்காங்க. பட் அவங்க சீக்ரெட்டாக டாக்டர் கிக் லாங்ஸ்டாமை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரிஞ்சு போன வில் மேக்னஸ் கடுப்பாகி போய் அவங்கள கொண்டுட்டு அதே உருவத்தில் பிளாட்டினம் அப்படின்ற ரோபோட்டை டிஸ்கஸில் விட்டுறாரு. பிகாஸ் அப்போ தான் அவர் மேலே சந்தேகம் வரான்னு சொல்லிட்டு அவருக்கு சூப்பர்மேனோட ஸ்பேஸ் ஷிப் தேவையாக இருந்திருக்கு. ஏன்னா அவர் ஒரு பாமை பவர் அப் பண்ண நினைக்கிறாரு. அந்த பாம்பில் தன்னோட நானைட்ஸை வச்சு என்டையர் பிளானட்லையும் அதை
பரவ விடணும்னு நினைக்கிறாரு. அப்படி பரவ விடுறது மூலிமா ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஹைவ் மைண்டில் கனெக்ட் ஆவாங்க. அவங்கள யூஸ் பண்ணி எர்த்தை டேக் ஓவர் பண்ணலாம்னு நினைக்கிறது தான் வில் மேக். இந்த எல்லா ரீசனையும் டாக்டர் வில் மேக்னஸ் சொல்லும்போது அதை கேட்ட சூப்பர்மேன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோபோட்ஸ் கூட ஃபைட் பண்ணுறாங்க. வண்டர் வுமனும் பேட்மேனும் சூப்பர்மேனுக்கு அசிஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக அந்த 4 ரோபோட்ஸ் கோல்டு, சில்வர், பிரான்ஸ், பிளாட்டினம் அது எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர்மேன் அந்த ஸ்பேஸ் பாடை டீப் ஸ்பேஸ்க்கு தூக்கி எறிஞ்சிடுறாரு. அது எரியும் போது வெடிக்கப்படுது. வில் மேக்னஸ் பார்த்தீங்கன்னா தாம் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் தவறுங்கிறத உணர்றாரு. மன்னிக்க முடியாத நிறைய குற்றங்களை நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த நானைட்ஸை யூஸ் பண்ணி தன்னைத்தானே சூசைட் பண்ணிட்டு டஸ்ட்டாக போயிடுறாரு. இந்த எல்லா ஈவெண்ட்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு பப்ளிக்கோட பார்வையில் ஜஸ்டிஸ் லீக் ஒரு டிஃப்ரெண்ட் பிரைட் லைட்டில் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. மக்களுக்கு அவங்க மேலே ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் வண்டர் வுமன் பெக்கா தன்னோட ஹோம் பிளானட்டான அப்போகாலிப்ஸ்க்கு போய் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால லெக்ஸ் லூத்தர் கூட அவங்க கிளம்பி போயிடுறாங்க. போகிறதுக்கு முன்னாடி லெக்ஸ் லூத்தர் நம்ம சூப்பர்மேன் கிட்ட பிரசிடென்ட் வாலர் கிட்ட இருந்து அந்த டேட்டாவை நான் திருடிட்டேன், அதை திரும்ப நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்ய அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர்மேனும் பேட்மேனும் பேசிக்கிறாங்க. இது வரைக்கும் இருந்த பாலிடிக்ஸு, வன்முறை இதெல்லாமே போகும். இனிமேல் நம்மளோட அபிலிட்டிஸை யூஸ் பண்ணி காமன் பீப்புளுக்கு, ஜென்ரல் பப்ளிக்கு நல்லது செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பேட்மேன் அதுக்கு ஒத்துக்கிறாரு. பட் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம 1 ஸ்டெப் மேலே நிற்கணும் அப்படின்னா அது எப்படி அப்படின்ற அந்த சந்தேகம் 2 பேத்துக்கும் இருக்கத்தான் செய்யுது. வெர்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் லீக் ஸ்டோரி. ஜஸ்டிஸ் லீக் டீமில் இருக்கக்கூடிய பேட்மேனோட ஒன் ஆஃப் த ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னோட ரிவெஞ்ச்னால அந்த ஜஸ்டிஸ் லீக் டீமை ஃப்ரேம் பண்ணி எப்படி மாட்டி விட நினச்சிருக்கான் அப்படின்றத அழகாக காமிச்சிருப்பாங்க. இந்த மூவியை பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அமேசான் பிரைமில் அவைலபிள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் பை ஃபோக்ஸ், see you soon. Have a good day. DC